மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 23ஆம் தேதி சென்னை வருகிறார்கள். சென்னை விழா மிக பிரம்மாண்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சி தலைவர்களும் சேர்ந்து பொங்கலின் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதைப் போல தமிழகத்திற்கு நல்ல வழி பிறப்பதற்காக அந்த 23ஆம் தேதி கூட்டம் ஒரு அடித்தளமாக அமையும். எலெக்ஷனை ஒட்டி தான் விஜய்க்கு நெருக்கடிகள் வருதா? சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணை கூப்பிடுறீங்க? இல்லை, அது ஒரு தவறான கருத்து எல்லா இடத்துலையும் பரப்பப்பட்டு வருகிறது. மதிப்புக்குரிய விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்கனவே எந்த காலத்திலும் ஏற்பட்டது கிடையாது. அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறோம். அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவும் இல்லை. பாமக ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க, தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதே ஒரே மேடையில் எதிர்பார்க்கலாமா? இது ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது குறித்து பேச வேண்டிய இடம் இங்கே இடம் அல்ல. எங்கள் பொதுச் செயலாளர் வரும்பொழுது அவர்கிட்ட கேளுங்க, இங்கே வரும்போது கேளுங்க, சொல்லுவார். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடையும்படி தான் கூட்டணி இருக்கும். சோசியல் மீடியாவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டிருந்தார். என்னன்னா, பொங்கல் பரிசா எல்லா குடும்பங்களுக்கும் 3000 ரூபாய், மகளிர் உரிமை தொகையாக ஒரு 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் மாணவியருக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய், விடியல் பயணம் மூலமா மாதந்தோறும் 1000 ரூபாய் சேமிப்பு, மாணவ மாணவியருக்கு ஏறக்குறை 20,000 ரூபாய் மதிப்பீட்டில் லேப்டாப், அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் போனஸ் என தைப்பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டின் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பல 1000 ரூபாயும் பொங்கல் பரிசுகளும் கிடைக்க போகுதுன்னு அதில் சொல்லியிருந்தாங்க. இப்படி நம்ம விடியல் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டத்தில் எப்படியாவது எல்லாருக்கும் பயன் கிடைச்சிடுது. மக்கள் நலனுக்காக நாம் செய்யப்படுகிற திட்டங்களை குறை சொல்ல முடியாதவங்க இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி குளிர் காயிலாம்னு நினைக்கிறாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விஜயோடைய ஜனநாயக திரைப்படத்திற்கு ஆதரவாக இன்னைக்கு குரல் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய குரல்களை நசுக்கிறதுல பாஜக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். சொன்ன கையோட தமிழ்நாட்டிற்கு வந்து இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை குறித்து பேசியிருக்கார் ஊட்டி மாவட்டம் கூடலூரில். இதற்கிடையில் பாஜக சார்பாக அதிகாரப்பூர்வமாக வருகிற ஜனவரி 23ஆம் தேதி வருகிற 23 பிரதமர் மோடி தமிழ்நாடு வர இருக்கிறார். அப்பொழுது எங்களை கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த மேடையில் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காங்க. 10 நாட்களில் கூட்டணியை இறுதி செய்யும் அதிமுக பாஜக அதிரடிக்கு தயாராகும் தேர்தல் களம். யாருக்கு சாதகம் சவால், இதை தான் நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். நம்மோடு பத்திரிகையாளர்கள் இதயா, கோட்டீஸ்வரன், துரை கருணா மற்றும் அரசியல் விமர்சகர் மதுர் சத்யா இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். திரு இதயா, இதற்கிடையில் நான் சொல்லாமல் விட்டது ஒன்று, திரு டிடிவி தினகரன் அவர்கள் குழப்பம்லாம் எதுவும் இல்லை, கூட்டணிக்கு வருவதற்கு எந்த குழப்பம் இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். ஏன்னா அவருக்கு சில தயக்கங்கள் இருக்குது. டெல்லி சேர்ந்த அந்த ரகசிய சந்திப்பு அமித்ஷா ஒன்றிய உள்துறை அமைச்சரோட நடந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாட்களாக செய்தியில் பொது வெளியில் வரல. அதனால் ஒரு தயக்கம் இருக்கோ அதிமுக பாஜக கூட்டணி போகிறதுக்கு அப்படின்ற சில செய்திகள்லாம் வந்தப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையாக இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இடமில்லை அப்படின்றது. அப்போ ஓரளவிற்கு இறுதி வடிவம் பெறுதா இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே? 23 ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆகிடுமா? இல்லை, கண்டிப்பாக எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்குது, நோக்கம் இருக்குது. இப்போ ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்த கட்சிகள் ஒரு இடத்துல போய் குவியணும் அப்படின்னு அந்த ஒற்றை புள்ளியில் தான் இணையணும் அப்படின்றக்க அது ஒரு திமுக கூட்டணிக்கு அது ஒரு போகணுன்னு இருந்துச்சு. இப்போ அதை தாண்டி இப்போ விஜயும் அந்த புள்ளியில் வந்திருக்காரு. இப்போ அவரும் பாசிச பாஜகன்னு சொல்லி அட்டாக் பண்ணுறாரு. ஜனநாயகனுக்கு பிஜேபி எதிர்ப்பு கொடுக்குது, கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுதுன்ற மாதிரி பேச்சு வளர்ந்துருக்கு. அப்போ அதனால் ஒருவேளை பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் ஒருவேளை திமுகவுக்கு போகாமல் அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் இப்போ வந்திருக்கு. ஆனாலும் அதை விஜய் இது பாஜக எதிர்ப்புன்னு செய்யாமல் அது வராது. அப்போ அவர் நேரடியாக அவர் அட்டாக் பண்ணி இது பிஜேபி தான் என்னை பண்ணுது, நான் என் வளர்ச்சியை கெடுக்கிறதுக்காக ஜனநாயகனை இந்த மாதிரி முடக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி விஜய் அதை பண்ணால் தான் அந்த ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ நீங்கள் தேமுதிக எடுத்திங்கன்னா இன்னும் தள்ளி போடுறாங்க அவங்களுடைய தேதியை. என்னென்னா பல பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
எங்கே வந்து அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குமோ 2 இடத்துலையும் தேங்காய் உடைச்சிருக்கோன்றாங்க. அப்போ அந்த 2 இடத்துலையும் தேங்காய் உடைச்சிருக்காங்க, நல்லா 2 இடத்துலையும் நல்லா தான் வட்டமாக உடஞ்சிருக்கு அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அதனால் வந்து அவங்கவுங்களுக்கு அதிக சீட்டு, தேர்தல் செலவு, இது மாதிரி பல ஃபேக்டர் பேசப்படும். அப்போ அதிலெல்லாம் எது தங்களுக்கு கம்ஃபர்டபுள், தங்களோட இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு சீட்டு வாங்கி கொடுக்கறது, தங்களை நம்பி தங்களோடையே இருக்கிறவர்களுக்கு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும்போது அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண வேண்டிய அம்சம் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அந்த கட்சி தலைமைகளுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ இவர் முன்னாடி டிடிவி அவர்கள் முன்னாடி வந்து அந்த 3 ஆப்ஷன் இருக்குது. திமுகவுக்கு போகிறதுனாலும் போகலாம், அவர் வந்து எடப்பாடிக்கு எதிரி ஆகிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ விஜயோட தான் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சில நாட்களுக்கு முன்பு வரைக்கும் டெல்லி போகிற வரைக்கும் பேசப்பட்டது. ஆமாம், இல்லை திமுகவோடையும் அவர் சொன்னாரே, திமுகலையும் பேசுகிறாங்க, தாவேக்காலையும் பேசுகிறாங்க, பல கட்சிகள் எங்களோட பேசி எடப்பாடியை வீழ்த்துறது தான் இலக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், துரோகிகளை விட எங்கள்கிட்ட சேரலான்னு சில டயலாக்லாம் வேற மற்றவங்கள்ட்ட வந்துச்சு. ஆனால் இப்போ அவர் ரீசெண்டாக சொல்லியிருக்கிறது வந்து துரோகிகள்னு பார்க்க தேவையில்லை, எதிரிகள்னு பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருடைய கட்சி நலன், அவரை சார்ந்திருப்பவருடைய நலன், இதெல்லாம் பரிசீலித்து அவருக்கு எது லாபகரமாக இருக்குமோ அப்படி தான் ஒரு கட்சி தலைவர் முடிவெடுப்பார். நலனா நிர்பந்தமான்றதா இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது. அதான் அது வந்து நீங்கள் நிர்பந்தம் இருந்தால் கூட அது ஒருத்தருடைய நலனாக தானே இருக்க முடியும். ஏன்னா அவருக்கு அதான் அதனால் வந்து அவருடைய நலன் இருக்குது, அந்த நலனை வச்சுக்கிட்டு அந்த முடிவை எடுக்கலாம். இப்போ அதனால் என்டிஏக்குள்ளேயே போகிறதுக்கு வந்து அந்த முடிவு எடுக்கலாம். அதுக்கு அவருக்கு என்ன உறுதிகள் தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி சில கேசியங்கள்லாம் வருது. ராஜ்யசபா கேட்டிருக்காரு, அந்த மாதிரி டிமாண்ட் வச்சுருக்காரு டிடிவி தினகரனுக்கு. ஆமாம், அவர் மற்றவங்கள எம்எல்ஏக்கள் ஆக்கிட்டு, அதாவது எம்எல்ஏ பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு அவர் பார்லிமெண்ட்டு போகலாம், ஒருவேளை இணையமைச்சர் கூட வரலாம், இந்த மாதிரிலாம் ஒரு கேசியங்கள் இருக்குது. அப்படி சில நம்பிக்கைகள் தரப்பட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்துச்சுன்னா அது மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இதை விட பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு வந்து அவங்கள பொறுத்தளவில் வந்து 3மே ஓப்பனில் வச்சுருக்கேன். எல்லாருமே இப்போ அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து தேமுதிகவுக்கு வந்து இன்னைக்கு இந்த அளவுலையும் வந்து ஓப்பனாக தான் வச்சிருக்காரா டிடிவி? யாரு ஏறக்குறைய என்டிஏல போகிறது இப்போ இதாக ஆயிருக்கு. ஆனாலும் இதில் வந்து சீட்டில் கடைசியாக திரும்ப முட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அவர் வந்து தனக்கு இருக்கவங்களுக்கு ஒரு கொடுக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அது குறைத்து பேசப்படும் போது அது எந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நிர்பந்தம் வந்து கொடுக்க முடியும்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு கொடுக்கலாம் நிர்பந்தத்தை, நீங்கள் அவங்க கூட இருக்க நிர்வாகிகள் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, அவருக்கு வாக்களிக்க போகிற வாக்காளர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. ஒன்லி தலைமையை மட்டும்தான் ஒரு நிர்பந்தத்தில் வந்து நீங்கள் சிக்க வைக்க முடியும். அவரை வச்சுட்டு அவர் நிர்வாகிகள் பூரா நாங்கள் வரல, நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னால் என்ன ஆகும், அவர் கீழே வாக்களிக்கிறவர்கள் வாக்களிக்க மாட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. நீங்கள் ஒரு டாக்டர் ராம்தாஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் அங்கே விசிகா இருக்குது, அதனால் அங்கே கொஞ்சம் முட்டிக்கிறோம், அந்த கூட்டணி சரியாக வருமா அப்படின்னு பேசப்படுகிறது. அதே மாதிரி தான் என்டிஏக்கு போகும்போது ஏற்கனவே இரட்டைகளை எதிர்த்தவர் போட்டிக்கிட்டவர், அங்கே ஏற்கனவே அவங்களுக்குள்ள கருத்துப்பாடு பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்ததெல்லாம் இருக்குது அங்கே சவுத்தில். அந்த மாதிரி இருக்கப்போ திரும்ப அது ஜெல்லாகணும் ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமிலாம் வர்றாங்கன்னு வைங்க, அப்போ இவங்க முக்குளத்தூர் சமூகத்துக்கு அடையாளமாக இருக்குது. இதெல்லாம் ஒரே டீமில் போய் அங்கே ஒரே இடத்துல நிற்கும் போது இதே இங்கே சொல்லப்படுகிற காரணம் அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும்ல, அதே காரணம் அங்கேயும். டிடிவியே தஞ்சாவூர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், நம்ம ஒருவேளை இந்த கூட்டணி போனால் கூட உள்ளடி வேலை பார்த்து நம்மளை சட்டமன்றத்துக்கு போக விடாமல் தடுத்துருவாங்கன்ற கருத்தை அவர் கண்டிப்பாக வந்து இவர் அதிமுகவை பொறுத்தளவில் வந்து இந்த மாதிரி தனக்கு போட்டியாளர்களை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லைன்றது நமக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரிஞ்சு தான் இருந்துச்சு. அவர் இப்போ வந்து அவருமே இப்போ வந்து இந்த இவங்களை ஒத்துக்கிறாருன்னா நிர்பந்தத்தின் பேரில் தான் ஒத்துக்கிறாருன்னு தான் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு வாய்ப்புள்ளன்னு பரமுறை மறுத்துட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, என்டிஏ கொண்டுகளை வேணால் கொண்டு வந்துக்குங்க அப்படி. ஏன்னா கட்சியிலேருந்து அவருக்கு நிர்பந்தம் இருக்குது, எல்லாரும் ஒன்றிணைய வேண்டும், சவுத்தில் வீக்காக இருக்குது, இது ஒரு கொங்கு வேளாளர் கட்சி மாதிரி ஒரு அதிமுகவுக்கு உள்ள இருக்கக்கூடிய நிர்பந்தமா பாஜக இருந்து வரல. பாஜக இருந்து வரும்போது ஏற்கனவே தன் கட்சிக்குள்ளேயே அது இருக்கு. பல பேர் சொல்லி திட்டு வாங்கிட்டு தான் இருக்காங்க அவர்கிட்ட போய். அப்பப்போ திடீர்னு போய் ஒருத்தர் சொல்லிடுறாங்க, அவர் திட்டுறாரு. 6 பேர் போனாரு. ஆமாம், 6 பேருக்கு அப்புறமும் கூட பல பேர் போய் திட்டு வாங்கியிருக்காங்க. அதனால பல பேர் சொல்றதுக்கு தயங்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள இருக்குன்றது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். தன்னை சுற்றி தன்னிடம் இருப்பவர்களே பேசிக்கொண்டு இருக்கிறார்கள்ன்றது அவருக்கு தெரியும். எல்லாரையும் ஒருங்கிணைச்சு போனால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க. காளிமுத்து அம்மா சேர்த்துக்கலையா, எஸ்டிஎஸ் எம்ஜிஆர் சேர்த்துக்கல, இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் சொல்லி தொடர்ந்து இது மாதிரி பேச்சுகள் இருக்குன்றது அவருக்கும் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, என்டிஏ மூலமாக வந்தால் தன் கட்சிக்கு ஒரு பங்கம் வந்துடாது, அது கூட்டணி கட்சின்றதால போயிடும். அப்போ அதை கொஞ்சம் அது தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கும், நமக்கு பெரிய பிரச்சனை வராதனால அவர் ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து கட்சியில் அவங்க வளர்ந்து வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கும். அது எந்த அளவுக்கு பொருந்துன்றதை பார்ப்போம். கோட்டி, அதாவது நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த மீண்டும் அவர்கள் கூட்டணிக்கு வர்றது நடக்குதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று ஓபிஎஸ் என்ன முடிவெடுப்பார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே போல் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன, ராமதாஸ் எங்கே போவார்,
இத்தனையுமே வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாள், சரியாக 10 நாள் தான் டைம் இருக்குது. 10 நாளைக்குள்ளே பாஜக என்ன நம்பிக்கையில் சரி செஞ்சிட முடியும் அப்படின்ற இவ்வளோ ஒரு நம்பிக்கை கடத்துற மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்ன? மொத்தம் எல்லா கட்சிக்கும் கையில் வந்து இன்னும் 8 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. இதில் ஒரு 2 ஞாயிற்றுக்கிழமை தூங்கி படுத்து எழுந்திரிச்சிட்டாங்கன்னா தேர்தல் வந்துடும். அதுக்கப்புறம் ஐயோ அம்மா அப்பா அப்புறம் போயிட்டு அறிவாலயம் போகலாமா இல்லை ஔவை சண்முகம் சாலை போகலாமான்னா அவங்களுக்கு பனையூர் கேட் ஒண்டி தான் இருக்கும். இந்த 2 பஸ்ஸும் பொங்கலுக்கு பிறகு அப்படியே டிக்கெட் போட்டு கிளம்பிடும். ஆல்ரெடி மோடி டெல்லியில் இருக்கு. அல்ல அது ஆல்ரெடி அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ விசாரணை நடக்கிறதுக்கு அவர் டெல்லி போயிட்டாருன்னா கூட்டணியெலாம் பேச முடியாது. அதனால் இதே சார் சொன்ன மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து அவங்களோட டைமை வந்து ஓவர் லிமிட் தாண்டி போயிட்டுருக்காங்க. அதில் இன்னும் ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியதுன்னா எல்லாருமே ராஜ்யசபா சீட்டு. அதாவது இந்த திராவிட கட்சிகள் அந்த ராஜ்யசபா சீட்டை வாங்குறதுக்கு 35 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஒரு எண்ணிக்கை தேவை. இந்த கட்சிகளுக்கு வாக்கு விகிதாச்சாரம் இல்லைனாலும் கூட, ஆனால் அதை வந்து கேட்கும்போது தேர்தல்னு வரும்பொழுது அது வந்து உழைப்புக்கேற்ற ஒரு தகுதியாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது அந்தந்த கட்சிக்கு கிடைக்கணும், இல்லைனா ஒரு வல்லுநருக்கு போகணுன்ற மாதிரி ஒரு புரிதல். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேறு அரசியலில் வந்துட்டு ராஜ்யசபா சுலபமாக கேட்குறாங்க. இது வேறு வழி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டு இருக்கிறது. 2 திராவிட கட்சியில முன்னு கொடுத்து பழக்கியிருக்காங்கல்ல. இல்லை அது என் பார்வையில் அது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போகணும். ஏன்னா அந்த கட்சிக்காரங்க ஓட்டு போய் வாங்கின விகிதாச்சாரம் அது. அந்த கட்சியில் ஆளுமைகள் இருக்கலாம், இல்லை அந்த கட்சியில் பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர்களா போயிட்டு பாராளுமன்றத்தை அட்டெண்டே பண்ணுறது கிடையாது, அங்கே பேசுறது கிடையாது, பிரச்சனையை எடுத்து வைக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனை பேசுறதில்ல. கடைசியில் அது அந்த ராஜ்யசபா போக போகுது. அதனால தான் தள்ளிட்டே போகிறாங்களா? எவ்வளோ ஏப்ரலில் பையனியல் எலெக்ஷன் வருது, எவ்வளோ பக்கத்தில் ராஜ்யசபா சீட்டு எப்படின்னா வாங்கிடணும். நமக்குன்னு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கணும், நம்மளும் டெல்லிக்கு போகணும் வரணும். இவங்களே டெல்லிக்கு போகிறாங்களா, நம்ம எப்போ தான் டெல்லிக்கு போகிறது? ஒன்றும் வழக்குக்கு டெல்லி போகிறாங்க, இல்லைனா ராஜ்யசபாக்குன்னா கொடுங்க நாங்கள் அப்படின்னா டெல்லிக்கு போகிறோம் அப்படின்றாங்க. சரி, டெல்லிக்கு போகிறவங்க ஆனால் தமிழக மக்களை சந்திக்கிறதில்ல. சந்திக்காததுனால தான் இவங்களுக்கு ராஜ்யசபா இன்னொரு கட்சி தர வேண்டியதாக இருக்குது. இவங்களே மக்களை சந்தித்து ஆதரவு பெற்றிருந்தாங்கன்னா இவங்களே சொந்தமாக ராஜ்யசபா உறுப்பினர் ஆகலாம். ஸோ அப்படி ராஜ்யசபா உறுப்பினர் கூட சொந்தமாக ஆக முடியாத கட்சிகள் தான் இன்றைக்கி திராவிட கட்சிகள் கூட்டணிக்கு கதவு தட்டுறாங்க. இதை தாண்டி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு குழப்பம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காரணமே அவர் தான். நடுவில் கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ விஜய் அவர்கள் லீவ் விட்டாருன்னா அது மக்கள் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, சார் வந்து வாரத்தில் 2 நாள் தான் அரசியல் பண்ணுவார், விசாரணை இல்லை கரூர் மாதிரி சம்பவம் நடந்தால் 100 நாள் வரலும் பிரேக் எடுப்பாருன்னு. பட் டிடிவி பொறுத்தவரை டெய்லி 2 ட்வீட் போடுவார், ஏதோ ஒரு நிகழ்ச்சி 4 பேர் சந்திப்பார். அதுக்கும் பிரேக் விட்டோன்னா இவரும் தாக்கப்பட்டாரா? ஏன்னா அங்கே விஜயோட இஃபெக்ட், அதாவது சிபிஐ விசாரிக்கிறாங்க, பஸ்ஸு தூக்கின்னு போயிட்டாங்க, காரை தூக்கின்னு போயிட்டாங்க, புசி அவர்களை விசாரிக்கிறாங்க, கிடுக்குப்பிடி அப்படி இப்படின்லாம் அந்த கிளிக் பைட் வச்சு ஹெட்லைன்ஸ் போடும்போது ஒருவேளை அந்த தாக்கம் டிடிவிக்கும் அடிச்சிருச்சா அப்படின்னா, இல்லை நான்லாம் நல்லா தான் இருக்கிறேன், நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இது பொங்கல் முடிஞ்ச உடனே நான் மக்கள் முடிச்சு விட்ருவேன், இந்த தேர்தல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு விளக்கம். அவரோட வழக்கு, அந்த சின்ன வழக்கு பிப்ரவரியில் வருதுன்றாங்க. இல்லை, அவருக்கு குழப்பம் இல்லைல்ல. அப்போ அவருக்கு குழப்பம் இருந்தால் தான் அங்கே குழப்புவாங்க. நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அவங்க குழப்ப மாட்டாங்க. இப்போ உடனே இப்போ நயினார் என்ன சொல்கிறாரு, நாங்கள் யாருக்கும் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா, அரசியலையும் காதல் மோதலில் எப்படின்னா இருக்குன்னா இல்லை, இல்லைன்னா இருக்குன்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அழுத்தம் கொடுக்கலன்னா அப்போ எனக்கு ஒரு பத்திரிக்கையாராக சந்தேகம் வருது, அப்போது அழுத்தம் கொடுக்குறீங்களோ அப்படின்னு. இப்போ விஜய் அவர்களுக்கு அப்புறம் வருவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிடிவி அவர்கள், டிடிவி பொறுத்தவரை எனக்கு குழப்பம் இல்லை, எனக்கு அழுத்தம் இல்லைன்றார். அப்படின்னா அர்த்தம்னா ஓகே, நீங்கள் வந்து எங்கள் டீமுக்கு ஆடலாம், வந்துருங்க அப்படின்ற மாதிரி அது முடிஞ்சிச்சு. இப்போ இதில் பிரச்சனைனா, நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு. ஓபிஎஸ் எதுவுமே செய்ய முடியாது இனிமேல்ட்டு. அவங்க எதனா டீமில் சேர்த்துக்கிட்டா உண்டு, இல்லைன்னா எல்லாருமே பனையூர் தான். ஏன்னா கடைசியாக இருக்கிற டீம் அதுதான், அங்கே தான் போய் சேரணும். ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒரு காலத்தில் கசியப்பட்ட செய்தி என்னென்னா, அண்ணன் துரைக்கருணாக எனக்கு அடுத்து பேசும்போது கரெக்டாக சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு தனி இயக்கம் ஆரம்பித்து நீங்களும் வாங்க. இப்போ என்டிஏல டிடிவி வர்றதுக்கு ஏன் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகுது, அவருக்கு ஏன் குழப்பம் இல்லை, இவங்களுக்கும் குழப்பம் இல்லை, தனி கட்சி. அப்போ இவர் அந்த நிலைப்பாடு எடுக்காதனால அவர் பொங்கலுக்கே ஒரு அறிவிப்பு தரேன்னு சொன்னார். இன்னும் 3 நாளில் பொங்கல். அதுக்கப்புறம் 10ஆம் தேதி ஒரு நிலைப்பாடு சொல்கிறேன்னாரு, அன்றைக்கும் சொல்லலை. அதேமாதிரி ஜனவரி 9ஆம் தேதி மாநாட்டில் நான் அறிவிக்கிறேன்னு பிரேமலதா அவர்கள் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா தேங்காய் உடைச்சி பார்த்துருக்காங்க. தேங்காய் உடைக்கிறதுக்கு 9ஆம் தேதி வரலாம் காத்திருக்கணுமா? அதுவும் சூரத் தேங்காய் உடைச்சதாக சொல்கிறாங்க. சூரத் தேங்காய் எப்படி 2ஆக உடைஞ்சது தெரியல. ஒரு பாதி அறிவாலயத்துக்கும் இன்னொரு பாதி ஔவை சண்முக சாலையத்துக்கும் காட்டுதான். இந்த 2 தேங்காயுமே தேவை அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து அதீத பேச்சு. ஏன்னா கூட்டணின்ற ஒரு கட்டாயத்தினால தான் இன்றைக்கி திராவிட கட்சிகள் என்கேஜ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டிஎம்டிகே வேணான்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அது கேப்டன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக போயிடும். அவங்க எல்லையை 2021 மாதிரி 2021 மாதிரி ஆல்ரெடி அவங்க ஒரு வாட்டி பட்டுருக்காங்க. பட்டும் அவங்க இன்னும் அந்த தெளிவாக சிந்திக்காத ஒரு தன்மை இருக்குது. படிப்பினை பெறல. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகையார எல்லா கட்சியும் இருக்கணும். எந்த கட்சியும் வந்து ரொம்ப மோசமாக போய் அழிஞ்சிரு அந்த நிலைக்கு போகக்கூடாது. அப்படி பார்க்கும்போது ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் மீது மக்களுக்கு இன்னும் எண்ணோட்டம் இருக்குது. அவங்க அந்த டைமை எடுக்கிறாங்க.
அதுக்கப்புறமா இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா இன்றைக்கி தேதியில் போனவாட்டி இபிஎஸும் ஓபிஎஸும் இணைந்து என்டிஏவோட இருந்தாங்க. இந்த வாட்டி இபிஎஸும் டிடியும் இணைந்து என்டிஏவோட இருக்க போகிறாங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு வைல்டு கார்டு இப்போதைக்கு வெளியில் இருக்கிறாரு. அது யூஸ் பண்ணுவாங்களா இல்லை அந்த கார்டு தேவையில்லை, அது எல்லாமே ரம்மி சேர்ந்துருமா அப்படின்றதெல்லாம் நம்ம போக போக தான் பார்க்கணும். இதில் சிக்கல் யாருக்கு வரப்போகுதுன்னா திரு செங்கோட்டையனுக்கு தான். ஏன்னா அவர் என்ன சொன்னார், டிடிவி விரைவில் வருவார், ஓபிஎஸ் விரைவில் வருவார், திமுக 2 அமைச்சர்கள் வரும்போது வருவாங்க, அதிமுக பொங்கலுக்கு ஜனநாயகம் வருமானே தெரில. இப்போ இவங்கெல்லாம் எப்போ வர்றதுன்னு இருக்குது. அதனால் கொளுத்தி போட்டவங்களுக்கெல்லாம் இப்போ அந்த கேள்விகள் பத்திரிகையாளர் கேட்பாங்க, இப்படி சொன்னீங்களே ஆச்சா, இது சொன்னீங்களே நடந்துச்சான்னு கேட்பாங்க. பொங்கல் முடிஞ்சோடனே இவங்களுக்குலாம் இருக்குது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்விகள். பேசுவோம். திரு துரைக்கண்ணன், ஓபிஎஸ் எங்கே இருப்பார்ன்றது யாருக்குமே வந்து ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது. என்ன நிலையில் தான் இருக்கார்? ஏன்னா அவர் அந்த காலம் எடுத்துக்கிட்ட டைமுக்குள்ளேயே சுப்புரத்னம் அவர்கிட்ட பிரிஞ்சு போயிட்டார். தொடர்ந்து ஒவ்வொருத்தர்களாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதுதான் நிலையில் தான் இருக்குது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிணைத வேண்டும், அந்த ஒருங்கிணைப்பு என்கிற கோரிக்கை தான் இன்று வரையிலும், தம்பி சொன்ன மாதிரி பொங்கல் வரையிலுமே சாத்தியமே இல்லை. நிலைப்பாட்டு கதவை மூடிட்டு லாக்கே போட்டார் சார் எடப்பாடி அவர்கள் லாக் போட்டார். உண்மையிலேயே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் விட்டு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணிவகுத்திருக்கிற அத்தனை நிர்வாகிகள், தொண்டர்கள், கீழே இருக்கிற எல்லோருக்குமே அந்த இருக்குது, அந்த ஆர்வம் இருக்குது. அப்போ தான் வெற்றி பெற முடியும். டிடிவி மாதிரி கூட்டணியாக போய் ஒரு அமைப்பாக ஒரு குழுவா ஏதாவது போய் வந்து ஆப்ரேட் ஆக முடியாது. அதான் இதுவரையிலும் அந்த சிந்தனை இல்லை. ஏன்னா தனிக்கட்சி என்கிற எண்ணம் அவருக்கு ஒருபோதும் இருந்ததில்லை, இப்போதும் இல்லை, இனி எப்போதும் தனிக்கட்சி நம்மளால் நடத்த முடியாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். இந்த இடைப்பட்ட இந்த நெருக்கடி, இந்த ஒற்றை தலைமை என்று எடப்பாடி போனதற்கு பிறகு எப்படியாவது மீண்டும் அந்த 2017 பாஜக ஒரு இணைப்பை உருவாக்குச்சுல, அது மாதிரி இந்த 2வது தர்மத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து இணைப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் கடந்த மாதம் அமித்ஷா சந்திக்கிற வரைக்கும் இருந்தது. அமித்ஷா, பியூஷ் கோயல், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலருமே எஸ்பி வேலுமணி மூலமாக அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் டெல்லியில் சொன்ன உடனே தான் திட்டவட்டமாக ஆமாம் இனி இடமே இல்லை அப்படிங்கிற பொழுது தான் அப்போ எப்படியாவது இணைய முடியும் என்கிற நம்பிக்கையில் இருந்தவங்க இப்போ அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. கடந்த மாதம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போது திரு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார்கள், இது வரைக்கும் நம்ம போராடி பார்த்தோம், முடியல, இனி இணைப்பு என்பது நமக்கு சாத்தியமில்லைன்னு அப்போவே அவர் சொன்னார். அதனால் சொல்லிட்டார் கழகம்னு மாற்றினது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க, மக்களும் நீங்களும் எதிர்பார்க்கிற ஒரு அதிரடியான முடிவை கூட அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடிக்கு ஒரு சவால் மாதிரியே விட்டார். நீங்கள் திருந்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சார். ஒரு பாவச் செயலுக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள் அப்படிங்கிற அந்த கருத்தையும் அவர் செய்தார். இரட்டை இலைக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக களமாட வேண்டிய ஒரு பாவச் செயலை செய்ய விடாதீர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய. திமுகவா பனையூரா சார்? இல்லை ஆல்ரெடி அவர் அதை தனியாக நின்றுட்டார், ரெட்டையில் எதிர்த்து நின்றுட்டார், பலாப்பழத்தில் நின்றுட்டார். இல்லை அதுதான் சொல்கிறேன். இடைக்காலத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வு, அதாவது ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்ற போது எதையாவது ஒரு தன்னை இருப்பை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடாக தான் அதை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு அதே நிலையில் இருக்கிற மாதிரியே இருக்கு சார். இல்லை அதுதான் சொல்கிறேன். இல்லை அதுதான் இப்போ அந்த கூட்டத்தில், நிர்வாகிகள் கூட்டத்தில் திரு வைத்திலிங்கமும் முன்னாள் எம்எல்ஏ குன்னம் ராமச்சந்திரன் பேசுகிறாங்கல்ல, காலமெல்லாம் இரட்டை இலையில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று தான் தொடர்ந்து பயணித்தோம், இப்போது அந்த நிலைப்பாட்டிற்காக தொடர்ந்து போராடக்கூடிய சூழல் இருக்கிறது, இந்த போராட்டத்திற்கு இடையூறாக தடையாக திரு எடப்பாடி இருப்பாரே என்றால் நாம் 234 தொகுதிகளும் கூட நின்று அவருக்கு பாடம் கற்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அந்த கருத்தை ஒட்டி தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இங்கு பேசிய அந்த நிர்வாகிகளுடைய எண்ணம், மற்ற நிர்வாகிகளுடைய எண்ணம், அப்பப்போ இந்த மாதிரி பேசுகிறார் சார். ஆனால் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன்றார். அவர் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைலாக் தான் வருது. ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது இப்படி சொல்கிறாரே ஒழிய தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து நான் இதை தான் முடிவெடுக்க போகிறேன்ற அந்த டிசைசிவ்னஸே அவர்கிட்ட இல்லையே சார். அவரோட பிரச்சனையே அதுதான் தானே தொடர்ந்து எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இல்லை நிச்சயமாக தன்னை நம்பி சில 1000 பேர் வந்திருக்காங்க, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளை, பேரூர்னு நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து அதிமுகவில் தொடர்ந்தவர்கள் சார். அவர்களை யாருமே டிஸ்கவுண்ட் பண்ணல. தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, நீங்களே இப்போ சொன்னது, பிஜேபி எப்படியாவது திருப்பி அவருக்கு வழி பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது தான் சொல்கிறீங்க.
நீங்கள் இன்னொரு தேசிய கட்சியோடைய தேசிய தலைமை அமித்ஷாவை எதிர்பார்த்து நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறந்து விடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது எப்படி வந்து உங்களுக்கான பார்கெனிங் சிப்பே வந்து லோவாக தானே இருக்கும்? இல்லை அதுதான் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஒரு சிக்கலிலிருந்து இந்த அதிமுகவை மீட்டெடுத்து ஒருங்கிணைத்து திரு எடப்பாடியை 4.5 வருஷம் சிஎம் ஆக்குறதுக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருந்ததில்ல. இப்போ அது போன்ற ஒரு நெருக்கடி இருப்பதால் அந்த நெருக்கடியிலிருந்து மீட்டெடுப்பார்கள். உண்மையிலேயே திராவிட அவரே 56 சீட்டு 3 மினிஸ்ட்ரி சீட்டுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை பெரும் பஞ்சாயத்து பார்க்காம போயிட்டாப்புல சேலத்துக்கு அப்படி போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு வந்து 56 சீட்டு கிடைக்குமா, 3 மினிஸ்டர் கிடைக்குமா அதிமுக கிட்ட அப்படின்றது அவங்களுக்குள்ளேயே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. எவ்வளோ புஷ் பண்ண முடியும்? ஒரு ஸ்டேஜில் பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு போயிடாதா? ஓபிஎஸ்ஸுக்காக எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுப்பார் அப்படி அமித்ஷா? அது வரைக்கும் இது வரைக்கும் ரிஸ்கே எடுத்த மாதிரி இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். எஃபர்ட்டே போடலையே. இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் ஒரு வலிமை வேணும்ல. அப்போ வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுகவோடு தான் கூட்டணி, வலுவான கூட்டணி வரும். இன்றைக்கி என்டிஏவில் இருக்கிறவங்க கூட அங்கே வரல, பல பேர் வரல. ஐஜேகே பாரிவேந்தர் வரல, தமாக ஜிகே வாசன் வரல, ஜான் பாண்டியன் உட்பட யாருமே இன்னும் வரல. திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் ஓராண்டாவே களத்தில் இறங்கிட்டாங்க. 200+ இறங்கி முதலாகவே 8 மாதத்துக்கு முன்னாடியே 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் நியமிச்சிட்டாங்க. பாக கமிட்டி, பூத் கமிட்டி. இல்லை அதை தான் சொல்கிறேன். அப்படியே அந்த நிலையில கூட எடப்பாடி பழனிசாமி முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இல்லை இன்னைக்கு பொறுப்பாளர்கள் ஒரு காலத்தில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு தொகுதி வாரியாக, மாவட்ட வாரியாக நிதி திரட்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்று தாராளமாக கிளை செயலாளர் முதல் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் சட்டமன்ற, நாடாளுமன்றங்களுக்கும் நிதி வழங்கக்கூடிய அளவிற்கு போயிடுச்சு. அப்ப வெற்றியை நோக்கி இவங்க திமுக ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு இருக்குன்றது அதிமுக காரங்களே ஒத்துக்கிறாங்க. அத கேள்வி இல்லை, நான் கேட்கறது அதெல்லாம் சமாளிக்கிறது. நான் அதை சமாளிக்க அந்த நிலையில கூட ஓபிஎஸ் வேண்டான்ற பேச்சை தானே பேசுறாரு எடப்பாடி. அப்ப ஓபிஎஸ் சசிகலாவிற்கு மூடிய கதவுகள் மூடினதுதான். இல்ல, இந்த பிடிவாதத்தால் அதிமுக தோத்து போகிறது எடப்பாடிக்கே தெரியுது. தோற்றாலும் பரவாயில்லை. தோத்துருமா? ஓபிஎஸ் வரலைனா தோத்துருவாரா? என்னது? ஓபிஎஸ் வரலைனா தோத்துருவாரா? 100% தோல்வி. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஓபிஎஸ், சசிகலா, ஆதரவாளர்கள் டிடிவி ஏறக்குறைய வந்துட்டாரு. ஏறக்குறைய வந்ததுன்னா ஒரு 10-20 தொகுதிகளில் அது ஒரு காம்பன்சேட் பண்ணலாம். ஆனால் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் 7% கிட்டத்தட்ட 18% வாக்குகள், 16 சட்டமன்ற, நாடாளுமன்ற தொகுதிக்குப்பட்ட 96 இல்லை தொகுதிகளில் இருக்கு. டிசைடிங் ஃபேக்டரா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நிச்சயம் அவர்கள் இருக்கிறார்கள். இதையும் தாண்டி ஒரு கருத்து சொல்லிடுறேன். 2021 இல்லை நான் முடிச்சுறேன். 2021 திருமதி சசிகலா வெளியில இருந்து அதிமுக வெற்றி பெறணும் சொன்னாங்கல்ல, வெற்றி பெறணும் சொன்னாங்களா? அந்த நிலைப்பாடு இப்போ இல்லை. திரு எடப்பாடிக்கு எதிராக அவங்களும் களமை இறங்கிடுவாங்க. எப்போ? இப்போ இறங்கிடுவாங்க. இல்லை இன்னும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். ஏறத்தாழ 36 தொகுதிகளில் அந்த தொகுதியில் இருக்கிற திரு சசிகலா ஆதரவாளர்களை நீங்கள் தொகுதி வேலைகளை பாருங்க, இந்த மாதத்திற்குள் நல்ல தகவல் வரும். நல்ல நிலைப்பாடு. திரு எடப்பாடிக்கு எதிராக தன்னால் ஆளாக்கப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் சசிகலா யார் அவங்களுக்கு கட்சியில் இல்லைன்னு உடனே இவர்களோடு அவர் இணைந்துட்டாங்க. இவருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். அவர் சில நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்த தொகுதியில நீங்க தான் நிக்க போறீங்க, அது ரெட்டலையில் நிக்க போறீங்கன்னு சொன்னதால செய்தி வந்தது. நீங்க என்னடான்னா வந்து எதிர்த்து போறாங்கன்னு சொல்றீங்க. இல்லை அதான் சொல்றேன். நிலைப்பாடு என்பது அவர்களையும் இணைத்து, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்து வர்ற போது அவங்களாம் ரெட்டலையில் நிற்கலாம். ஆனால் திரு எடப்பாடி மறுத்து அது நிச்சயமாக முடியாது என்றதற்கு பிறகு அப்படி எப்படி ரெட்டலைக்கு வர முடியும்? எதிராக தானே போக முடியும். எனவே திரு எடப்பாடிக்கு எதிராக திருமதி சசிகலாவும் திரு ஓபிஎஸ் அவர்களும் களமாடுவார்கள். இன்னும் கூடுதலாக டிடிவி தினகரன் கூட அந்த நிலைப்பாட்டுக்கு போவார். என்டிஏ நிர்வாகிகள், ஆமா, இவர்கள் எல்லோரும் இணைந்து கூட ஒரு அணியை கட்டமைக்கலாம். நிச்சயமாக ஒரு அணியை கட்டமைப்பதற்கான வாய்ப்பு கூட. ஏன்னா டிடிவியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க கூட திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு நிர்வாகிகள் அங்கே போர்க்குரல் எழுப்பியிருக்காங்க. எந்த மாதிரி போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். சத்யா, புது காம்பினேஷன் கூட வாய்ப்பு இருக்கு. அவர்கள் போர்க்கொடி எடுத்துட்டு தனி அணியாக கூட போக முடியுன்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வெளிப்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு சிலர் பேசுறதெல்லாம் ஒரு நெருடல் ஏற்படுத்துது. அந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த்தே பான்ஹோமி தான். அதுவே வந்து கெட்டு போயிடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் ஏற்படுது. இன்னைக்கு அதற்கும் பதில் சொல்லியிருக்கார். இந்தியா கூட்டணி வந்து இன்டாக்டாக தான் இருக்குன்னு சால்வே பந்தகை பேசுறாரு.
அப்போ ஒரு பக்கம் உங்கள் கூட்டணியும் ஸ்ட்ரெயினில் இருக்கா அப்படின்னு திமுக காங்கிரஸ் பற்றி எதிர்நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனம் இருக்குல்ல இருக்குது. ஆனால் இப்போ நண்பர் கோடீஸ்வரன் சொன்ன மாதிரி இன்னொரு 8 ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்தை நீங்கள் எலெக்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ ரிலாக்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த எலெக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்றதை தீர்மானித்த மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ரிசல்ட்ஸ் இங்கே தீர்மானிக்கப்பட்டுருச்சு. இங்கே இந்த எலெக்ஷன் எதுக்காகவா இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் கெயினை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். இப்போ வந்து உடைந்ததுக்கப்புறம் பாமக தன்னை எந்த அளவுக்கு தக்க வச்சுக்குது, நாத்தாக்கா வந்து தாவேக்காட்ட வாக்கு இழக்குமா இல்லை அதை வந்து சஸ்டெயின் பண்ணிக்குமா அப்படிங்கிறது. அதே போல் இந்த அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இந்த குழப்பங்களில் என்ன முடிவு வரப்போகுது, இப்படி அவங்களோட இண்டிவிஜுவல் கெயின் ஃபியூச்சர் என்னவாக இருக்க போன்றதுக்கான எலெக்ஷன் தான் இது ஒழிய இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான எலெக்ஷன் கிடையாது. அப்போ அதை பேக்ரவுண்டில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது நம்ம திமுக விட்டலாம். காங்கிரஸ்க்கு இப்போ இருக்கிற ப்ரையாரிட்டி என்ன? நீங்கள் பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் எல்லா இடத்துலையும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னு ஹரியானாவில் ஏற்கனவே பிஜேபி இருந்தாங்க, ராஜஸ்தான் வந்து இவங்க இதாக இருந்தது, சத்தீஸ்கரில் இவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இதெல்லாம் இழந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது இதிலேருந்து படிப்பினை என்ன கற்றுக்கிட்டீங்க? அந்த படிப்பினையை அமல்படுத்துவது உங்கள் ப்ரையாரிட்டியா, இல்லை இன்றைக்கி வந்து கூட்டணி கட்சியில் வந்து நீங்கள் வந்து குழப்பம் விளைவிக்கிறதோ இல்லை வந்து அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி எனக்கு மேக்ஸிமம் நான் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஏதுவானதாக இருக்குமா அப்படின்னு காங்கிரஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக யாருக்கும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கணும். அது திமுக இருக்கட்டும், டிஎம்சியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், ப்ரையாரிட்டி வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி இது பண்ணுறாங்க. இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் வந்து ட்வீட் போடலாம், பூத் ஏஜென்ட் போட முடியுமா? அப்படி இருக்குல்ல, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? அப்போ கட்டமைப்பாக எப்படி இருக்கிறாங்க. நீங்கள் வந்து திமுக வந்து நீங்கள் வெளியே கூட வந்து தாவேக கூட போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் காங்கிரஸ் வந்து வெளிப்படையாக கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து அதை ரியலைஸ் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அது இன்றைக்கி ஒரு போட்டி சொன்ன மாதிரி எம்எல்ஏவே இல்லை, கட்சிக்கு எங்களுக்கு பெரிய பலம்லாம் கிடையாது, ஆனால் நீங்கள் 2 பெரிய கட்சி இருக்கீங்களா, உங்கள் எம்எல்ஏ வச்சு எனக்கு ராஜ்யசபா சீட் எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னு இந்த எலெக்ஷன் டைமில் நெகோசியேட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து நாங்கள் பூத் ஏஜென்ட்லாம் இருக்கோ இல்லையோ எங்களுக்கு வந்து நீ அமைச்சரவையில் இடம் கொடுங்கன்னு கேட்குறது வந்து ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு அப்படின்றதுங்களா? இல்லை, அது இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் திமுக மேலே ப்ரெஷர் போடுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. திமுக ப்ரெஷரை தாங்கட்டும், அவங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது, அது பெரியவர்கள் தாங்கிக்குவாங்க என்னமோ. ஆனால் இதனால் யார் விஷன் வந்து சிதைவடையுது அப்படின்னா ராகுல் காந்தி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் பாஜகவுக்கு வந்து ஒரு எலக்டோரல் அப்போசிஷன் மட்டும் கிடையாது, ஒரு ஐடியாலஜிக்கல் அப்போசிஷன். நாங்கள் இந்த நஃப்ரத் கி பசாருமே துக்கான், மொஹாபத் கி துக்கான் சொல்கிறார், காதலின் கடையை விற்கிறேன் வெறுப்பின் பஜாரில்ன்றார். அப்போ அப்படி இருக்க போகிற ஒரு ஸ்டான்ஸில் இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் பெட்டி அதாவது வந்து ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக எக்ஸ்ட்ராக்காக இந்த மாதிரியான சுற்று வேலையெல்லாம் பார்க்க போகிறீங்களா? அப்போ இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது முரண் தானே. நீங்கள் எந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டுக்கும் இப்போ ஐடியாலஜிக்கல் ஃபைட் அப்படின்னா அவர் மாதேவபுராவில் வந்து கான்ஸ்டுவன்சியில் வந்து ஓட் சொரின்னு பண்ணுறாரு. எத்தனை போராட்டம் நடத்துனீங்க தமிழ்நாட்டில்? அதாவது ராகுல் காந்தியை இந்தியரான ஒரு நீதிபதி கேட்குறாரு, அதுக்கே இடதுசாரி கட்சிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களோ, தமிழ்நாடு காங்கிரஸ் இங்கே போராட்டம் பண்ணல, அவர் ஒரு ட்வீட்டை போட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போ அப்படி இருக்கும் நிலைமையில் நீங்கள் மக்கள் போராட்டத்துலையும் கிடையாது, அல்லது எலக்ட்ரல் ஸ்ட்ரக்சராக நீங்கள் வந்து பயங்கரமாக திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கேட்கலாம். நாங்கள் 2மே பண்ண மாட்டோம், நாங்கள் வந்து இந்த பண்ணையார் வீட்டிலலாம் அப்பாவுக்கு சொத்து இருக்குது, அதனால் எனக்கு வந்து ஒரு சலுகை வேணும்னு கேட்குற மாதிரி நாங்கள் இத்தனை வருஷமாக வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறோம், இவ்வளோ பெரிய கட்சி, எங்களுக்கு இவ்வளோ பாரம்பரியம் இருக்குது, அதனால இது தாங்க, இதை தவிர வேற என்ன வந்து அங்கே ஸ்ட்ரென்த் இருக்குது கேட்குறதுக்கு? கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம், அமைச்சரவையில் இடம் கேட்குறோம் அப்படின்றாங்க. அது அப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கட்சி வந்து ஆட்சியில் வந்தால் தான் எங்கள் கட்சியை வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து இது வந்து சொல்லுவாங்க இல்லையா, குதிரை வண்டியில் குதிரைக்கு முன்னாடி வண்டியை தூக்கி போடுறதுன்ற மாதிரி, புட்டிங் த கார்ட் பிஃபோர் தி ஹார்ஸ்னுவாங்களா, அந்த மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் வலுப்படுத்தலாம், வலுப்படுத்திட்டு இப்போ மற்ற கட்சிகள் இருக்குது, இந்த மற்ற கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்ட்ரென்த்லேருந்து தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி போயும் தாவேக்காட்ட நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போகவே தேவையில்லை. உங்கள் ஸ்ட்ரென்த்து ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரலாக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த வலிமை இருந்திருக்கும், களத்திலிருந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல திமுக. அப்படி எந்த ப்ரெஷரையும் திமுக காங்கிரஸ் வந்து ஃபீல் பண்ணலை. மீடியாவில் 4 பேர் பேசுகிறாங்க, 4 விதமாக பேசுகிறாங்க அப்படின்றதானுடைய அதுவுமே வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்கவரும் மாநிலத்தில் வந்து செயலராக இருக்கவங்களும் தேசிய தலைமையும் அதை மறுத்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பேர் கட்சியிலேயே வந்து ஒரு பெரிய கேபிட்டல் இல்லாத கொஞ்சம் பேர் இதை வந்து பேசுகிறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு என்ன அனுகூலம் கிடைக்குது இதில்?
இல்லை அவங்க வந்து இதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா இதில் வந்து நம்ம வந்து ஒரு த்ரெஷோல்டு இருக்குது. இந்த த்ரெஷோல்டை தாண்டி அந்த ப்ரெஷரை கொண்டு போயிட்டா அதில் ஒரு சின்ன இன்க்ரீஸ் இருந்தால் கூட அதுக்கு நம்மளுக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு ஒரு ரெஸ்யூமே மாதிரி நான் என்னால் இதை சாத்தியப்படுத்திருக்கேன், நான் வந்து போய் வாங்கி கொடுத்துருக்கேன், இதனால எனக்கு அடுத்து தலைவராக்குவீங்களா அப்படின்னு. ஆமாம், அதான் இப்போ எப்படி எதிர்க்கட்சிகளில் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கிற கெயின்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறாங்களோ அதே போல் தான் காங்கிரஸும் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் கரியர் கோல் இருக்கும்ல, மாணிக்கம் தாக்கூர்னா அவருக்கு அடுத்து ஒரு இண்டிவிஜுவல் கரியர் கோல் இருக்கும்ல, அதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்க்குறாரு இல்லையா. கருத்தை சொல்கிறவருக்கு எல்லாமே அந்த உள்நோக்கத்தோட சுயநலத்தோட தான் பேசுகிறாங்களா? சுயநலம் அப்படிங்கிறது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும். அது வந்து எப்படி நீங்கள் கட்சி நலனும் என் சுயநலமும் பேலன்ஸ் பண்ணுறீங்க, அது பொதுவில் வந்து அப்பட்டமாக வெளியே தெரியாத அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் உங்களோட லாங் ரன்னில் நீங்கள் ஒரு கட்சியில் பெரிய தலைவராகலான்னு இருக்குது. ஆனால் இவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டேர்ம் கோலாக இப்போ ஒரு 4 மாதத்தில் தலைகளாக புரட்டி போட்டுறலாம். இது எதையுமே வந்து அந்த தேசிய தலைமை உணரலையா காங்கிரஸில்? இல்லை அவங்க கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க. ஏங்க இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் அவங்க வந்து ராஜஸ்தானில் சந்திச்சிருக்கிறாங்க, பீகாரில் சந்திச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையும் அதான் இருக்கையிலே நம்ம வந்து ரொம்ப சச்சின் பைலட்டுக்கும் அவருக்கும் என்ன நடந்து நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆமாம், அப்போ குறைந்தபட்சம் வந்து அதே போல இதையும் விட்டுறலாம். அதுலயாவது சொந்த கட்சியில் பிரச்சனைகள் இருந்துச்சு, இங்கே வந்து ஒரு வாய்ப்பு விட்டு போடலாம் இல்லையா? ஒரு கூட்டணியோடைய ஸ்திரத்தன்மையை கேள்வி எழுப்புற மாதிரி வரும்பொழுது அப்படியே அதை கண்டும் காணாமல் இருக்கிறது. இல்லை கண்டும் காணாமல் இருக்கிறதுன்றது கிடையாது. ராகுல் காந்தி அவர்களுக்கு என்ன தெரியும்னா கட்சியோட தன்மை இப்படி தான் இருக்குது. கட்சி வந்து அந்தந்த ஊரில் சிற்றரசுகள் இருக்கிறாங்க, அவங்கள நீங்கள் வாய்ப்பு விட்டெல்லாம் போட முடியாது. நீங்கள் உங்களோட கோலு உங்களோட ஆக்ஷன்ஸில் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா இதை கண்டுக்க தேவையில்லை. ஏன்னா அதுதான் இருக்குல்லே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இது வரைக்கும் அவங்க உணர்ந்திருப்பாங்க போல தான் தெரியுது. ஏன்னா இந்த சண்டைக்குள்ளே அப்படின்னு போனால் அது ஒரு பெரிய சண்டையாக வெடிக்கிறது, அதை மையமாக வச்சு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே வேறு திசையில் போகிறது அப்படின்னு இருக்கிறதுனால அதை பைபாஸ் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரைன்னு 1000 கிலோமீட்டர் நடக்கிறது, அவர் ஆளுங்கட்சிக்கு தன்னோட பவரை ப்ரூவ் பண்ணுறாரோ இல்லையோ, அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சிக்குள்ளே பாரியா நான் தான் இருக்கலே அதிகமாக உழைக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கார். அப்போ அவர் தான் நான் சொல்கிறது இருக்கலே வந்து ரொம்ப நம்ம வந்து இறக்கப்பட வேண்டிய நபர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான். அவர்கள் மேலே இன்னொரு விமர்சனம் உண்டு. பீகாரில் தேர்தல் நடக்கும்போது நீங்கள் SIR யாத்திரை போயிட்டு இருந்தீங்க, அதில் போட்ட எஃபர்ட்டை வந்து இதுலையாவது கொஞ்சம் பிரச்சாரத்தில் போட்டிருக்கலாம், 3 வாரத்துக்கு வரலன்னு சொன்னாங்க. குஜராத்தில் தேர்தல் நடந்துட்டு இருந்தப்போ இவர் வந்து குறுக்கம் இருக்க பாரத் ஜோடோ நடந்துட்டு இருந்தது, அந்த அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தியிருக்கலான்ற ஒரு விமர்சனம் உண்டு. கண்டிப்பாக இப்போ ராகுல் காந்தி இப்போ பீகாரில் எலெக்ஷனில் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவர் வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டார் கடைசி சில வாரங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நம்ம நிறையா கொடுக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து இப்போது குறுக்கிட்டு மன்னிக்கணும், இந்த ஜனவரி 23 அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னும் கட்சிகள் வர்றது இங்கே வந்து அந்த சூடு எடுக்குது இல்லையா, இதனால் இந்த வேகம் எடுக்கிறதுனால காங்கிரஸ் வந்து ஒரு தெளிவு பிறந்து அவர்களும் இதில் இருந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை சரிப்படுத்திப்பாங்களா? ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் இருக்குமா? இல்லை ஆக்சுவலி அவங்க சரி பண்ணுறாங்களோ இல்லையோ இந்த மாதிரியான டாக் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி தான். 1 வாரம் நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம், 2 வாரம் சஸ்டெயின் பண்ணலாம். நீங்கள் களத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து போராட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான அது நேராக கூட்டணிக்கான போராட்டம் இல்லை. எங்கெங்கெல்லாம் ஆன்டி டிஎம்கேவாக உங்களால் போராட்டத்தை கையில் எடுக்க முடியுமோ, இல்லை இப்போ ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே காங்கிரஸ்காரர்கள் போய் சேர்த்து அதுக்கு வலுப்படுத்துறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி இது சஸ்டெயின் பண்ணலாம். அந்த மாதிரியான எந்த மீன்ஸுமே இல்லைன்னும் போது நீங்கள் இது 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே இதை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னா அதுவே டைடவுன் ஆயிருந்தோம் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம பேசுவோம் சத்யா திரு இதே, அதாவது கட்சியை அவங்க வழிப்படுத்திக்கல, ஆனால் மாறா இன்னொரு பக்கம் நம்ம பார்க்குறது பாஜக அவர் சொல்லக்கூடிய அந்த கிராஸ் ரூட்டுக்கு போகிற விஷயத்தை தீவிரமாக பண்ணுறாங்க. SIRலேயே அவங்களுக்கு 50,000, 2 திராவிட கட்சிகளுக்கு 60,000க்கு மேலே BLA 2 இருந்தால் பிஜேபிக்கு வந்து 50,000க்கு மேலே இருக்காங்க, காங்கிரஸுக்கு 30,000 தான் இருக்காங்க. அப்போ களத்துக்கு போய் செய்கிறாங்க, அங்கிருந்து அந்த டிமாண்டே வருது. நாங்கள் களத்துலையும் இருக்கோம், அதே சமயம் பாராளுமன்ற தேர்தலில் 18% எடுத்திருக்கோம், தனிப்பட்ட முறையில் 11%, அது கிளைமாக இருக்கலாம், அது வரக்கூடிய தேர்தலில் முழுமையாக தெரியும். அப்போது களத்துலையும் சேர்ந்துட்டு ஒரு எண்ணிக்கையிலையும் ஒரு கூடுதலாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டு டிமாண்ட் வைக்கும்போது அது ஆட்சியில் பங்காக இருந்தாலும் சரி, 56 சீட்டு 3 அமைச்சரவையாக இருந்தாலும் சரி, இல்லை அதிகாரத்தில் பங்கு எந்த ஒரு டிமாண்டாக இருந்தாலும் அட்லீஸ்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம். பாஜக அதை விட அதிகமான கன்சிடரேஷன்ஸ் இருக்குது, அதிகாரத்தில் டெல்லியில் இருக்காங்க, அவர்கள் எப்படி கூட்டணி உருவாச்சுனே தெரியும். அப்போ காங்கிரஸில் அது இல்லை, இவர் பாஜக அதில் இருக்குது அப்படின்றது கூடுதல் பலம் சேர்க்கும். நான் அதே தான் இன்னொரு விஷயம், இப்போ இங்கே வேகம் எடுக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவு வந்துருமா ஒரு 10 நாளில்? இல்லை, இப்போ காங்கிரஸ் வந்து அவங்க பீகாரில் செஞ்ச அதே தவிர தான் இப்போ இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொன்னோம்ல, ராகுல் காந்தி ரொம்ப நாள் அங்கே போகலை, சரியாக போகலன்றது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே தேஜஸ்விக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருந்துச்சு. அவர் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ தயக்கம் இருந்துச்சு. அந்த பப்பு யாதவ் வந்து அடிக்கடி அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார், அவரை பற்றி விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருந்தார். அந்த கடைசியாக என்னாச்சு, 61 சீட்டுக்கு 6 சீட்டு ஜெயிச்சாங்க. ஓவைசி, ஆமாம், ஓவைசி கூட தனியான 5 சீட்டு ஜெயிச்சார். ஸோ அதே தவறு திரும்ப தமிழ்நாட்டில் நடந்துடக்கூடாது அப்படின்றத காங்கிரஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள்
அவங்க முடிவு பண்ணி இல்லை நாங்கள் இந்த டிஎம்கே கிடையாது தாவேக்கா தான் முடிவு பண்ணிட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலான்றேன். அதை உடனே செஞ்சிடலாம். அதான் காங்கிரஸ்க்கு நல்லது. நீங்கள் ஒருவேளை இது வெறும் மிரட்டலாகவும் இதை வந்து திமுகவை பயமுறுத்தி பார்த்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ இதை வந்து பார்கெனிங் பவர் கூட்டிக்கிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னீங்கன்னா நாளைக்கு நீங்கள் களத்தில் போகும்போது அது ஜெல்லாகாது. தொண்டர்கள் திமுக வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக தோக்கடிக்க பார்ப்பாங்க. இவங்களை வளர்த்து விட்டோம்னா நமக்கு ஏற்கனவே நீங்கள் பல தொகுதிகளில் நீங்கள் தொடர்ந்து அங்கே கொடுக்கக்கூடிய பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா தென்காசி அதெல்லாம் இப்போ சவுத்து நம்ம போயிட்டு வந்தேன். அங்கெல்லாம் வந்து நாங்கள் நிறைய இப்படி ஸ்ரீவைகுண்டம் இப்படிப்பட்ட தொகுதிகள்லாம் தொடர்ந்து காங்கிரஸ்க்கே கொடுத்துட்டு இருந்தால் திமுக என்னைக்கு இந்த அந்த அந்த தொகுதியில் உழைக்கிற திமுகவினருக்கு என்ன லாபம்? குரல் இருக்கு திமுக. ஆமா இருக்கு. தொடர்ந்து நீண்ட நாட்களா கூட்டணி கொடுக்கிறது. நீங்க வந்து இது ரோஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணுங்க, மாத்துங்க. ஒரே தொகுதி ரொட்டேஷன்ல. நாம ரொட்டேஷன்ல இதை வந்து ஒரே தொகுதி இப்படியே கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி நாங்கள் இப்போ எப்படி தான் கட்சியை வளர்க்குறது? அவங்களுக்கு கீழே பண்ண முடியும். ரெண்டாவது அவங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மூலமாக நீங்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் திமுக போக முடியாது. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதே ஒரு ஆளுங்கட்சியில் திமுக எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் பப்ளிக் பிரச்சனையும் எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மினிஸ்டர்கிட்ட போகலாம், கொண்டு போய் கொடுக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே எதிர்ப்புக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் நிற்கிற இடங்களில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டு திரும்ப நீங்கள் களத்தில் போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த இது ஜெல்லாகாது. நீங்கள் ஏற்கனவே அதிமுகலே அந்த பாஜகலே அந்த பிரச்சனை இருந்து அதே ஏப்ரல்லையே கூட்டணி வச்சு திரும்ப கூட்டணி அரசா இந்த பிரச்சனை இன்னும் ஓடிட்டு இருக்கு. இன்னும் தனி பெரும்பான்மை பெற்றுன்னு இவர் எடப்பாடி வந்து அதிமுக தனியா ஆட்சி மோடி தலைவரான இந்தியா ஆட்சி அமையும்னு அமித்ஷா பேசுறது இப்படின்றது அங்கேயே இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இணையா இங்கேயும் இதே மாதிரி ஒரு இது ஒருவேளை உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கல திமுகவோட நம்ம வந்து தாவேக்கா பெட்ரு அப்படின்னா நேரடியாக ஃபஸ்ட்டு கட் அண்ட் ரைட் இதான் சொல்லுங்கள் என்னென்னு கேளுங்க, சொல்லுங்கள், முடிவு இல்லைன்னா நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் தாவேக்காவாடாவது போய் அந்த பேரத்தை முடிக்க முடியுதான்னு பார்த்துட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்கா காங்கிரஸ்? திமுகவே நம்மளை கழட்டி விட்டுரும் அப்படின்னு ஏதாவது நினைக்கிறாங்களா என்ன? இல்லை திமுக ஒரு கட்டத்தில் அப்புறம் வெக்ஸ் ஆயிடுவாங்கல்ல. நீங்கள் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து முதல்வர் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப பேஷண்ட்டாக எல்லாத்தையும் அனுசரித்து தானே போகிறார் முதல்வர். கண்டிப்பாக உறுதியாக இருக்கு. அவர் அந்த பொறுமை இருக்குது. அதனால தான் இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னமும். இப்போ அவரும் எடுத்தடுப்ப டக்குன்னு அறிவிச்சா அதுலேயும் எப்படினாலும் ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி வாக்குகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்போ விஜய்க்கு போக ஆரம்பிச்சிருக்குன்ற ஒரு மாதிரியான ஒரு கள நிலவரம் இருக்குது. அப்போ இன்னும் வந்து காங்கிரஸும் போனால் அது திமுகவுக்கு ஒரு மைனஸாக தான் இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாங்கக்கூடிய சக்தியை வளர்த்துக்கிறதுக்கு அதுக்கப்புறம் அந்த அடுத்த முயற்சி முதல்ல இருக்கிறத தக்க வைக்கணும். ஏன்னா திமுக பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை விட இன்னும் கூடுதலான கட்சிகளை கொண்டு வரணுன்ற முனைப்பு தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த இன்டாக்டாக இருந்த ஜெயிச்ச கூட்டணி அப்படியே இருக்குது. ப்ளஸ் கமலஹாசன் வந்திருக்காரு. இன்னும் தேமுதிகவோட பேசுகிறாங்கன்றாங்க, டிடிவியோட பேசுனாங்க. இன்னும் சில பேர் இப்போ கூட சொன்னார் ஜான் பாண்டியன் வந்தாலும் வருவாருனாங்க, டாக்டர் ராம்தாஸ் வருவார், ராஜகண்ணப்பன் சொன்னார். ஸோ அடுத்தடுத்த கட்சிகளையும் மேலும் கூட்டு வந்து தங்களுடைய வெற்றியை 100% உறுதிப்படுத்தணும், 200 தொகுதி அதை கொண்டு வரணும் அப்படின்ற முனைப்போடு அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் போகுது அப்படின்றத நிச்சயமாக திமுக தலைமை விரும்பாது. அதனால் அவங்க பொறுமையாக கொஞ்சம் ரோப் விடுறாங்க. பட் அது எவ்வளோ நாளைக்கு அதை பொறுத்துக்கிட்டு இருப்பாங்கன்றதுல ஒரு கட்டத்தில் வந்து அதை என்னன்னு பேசி முடிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும். அப்போ வரும்போது கடைசி திரும்ப கூட்டணி தான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பேசுகிறவர்கள் எல்லாருமே அதனால தான் பெரும்பாலும் எம்பியாக பேசுகிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் எம்எல்ஏக்கள் கேண்டிடேட்டுகள் பேசுனா அமைச்சராக வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இது வரைக்கும் யாரும் பேசலை. எம்பிக்கள் தான் அதை பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே இப்போ தான் ஜெயிச்சு 1.5-2 வருஷம் தான் ஆக போகுது. அவங்க யாரும் சட்டமன்றத்தில் 3 வருஷம். ஆமாம் 3 வருஷம் கழிச்சு தான் அடுத்த தேர்தல் அவங்க திமுகவோட சேர்ந்து சந்திக்க வேண்டிய வரும். அதனால் இப்போதைக்கு வந்து அவங்க தான் குரல் கொடுக்குறாங்க. மற்றபடி எம்எல்ஏ சீட்டு எதிர்பார்க்குறவங்களோ இல்லை அமைச்சரை ஆகக்கூடிய சாத்தியக்கூறு யாருக்கோ அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. அதனால் இது வந்து காங்கிரஸுக்கு நல்லதில்லை, திமுக கூட்டணிக்கு நல்லதில்லை. அதை வந்து காங்கிரஸ் வந்து பீகாரில் செஞ்ச தப்பு செஞ்சு அங்கே ஒரு படுதோலியாக ஒருவேளை அவங்க போனாங்கன்னா அது எப்படி மாறுந்தலை தாவேக்கோட போனால் அது என்ன மாதிரி கெமிஸ்ட்ரியை உண்டு பண்ணும், அது எந்த அளவுக்கு போலரைஸ் ஆகுன்றதை நம்ம இப்போ கணிக்க முடியாது. அது பொறுத்து தான் பார்க்கணும். பேசும் கோட்டி ஏற்கனவே வலுவான டெஸ்டட் அலையன்ஸ் அது தொடர்ந்து வெற்றிகளை பெற்றிருக்கு. ஆனாலும் இன்னும் கூட்டணி கட்சிகளை சேர்த்துக்கிறதுக்கு பொறுமை காத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தயாராக இருக்கார், திமுக ரெடியாக இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதான் வந்து அதிமுக பாஜக வந்து ஒரு வேகம் காட்டுறாங்களா? இங்கேருந்து எதாவது விட்டு போயிடக்கூடாது, இருக்கிறவங்கள அட்லீஸ்ட் தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தான் இது வேகமாக எல்லாத்தையும் முடிக்கிறாங்களா? கண்டிப்பாக அந்த வேகம் இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணி இருக்குது. இப்போ திமுகவுக்கு இருக்கிற ஒரே தலைவலி இன்றைக்கி வந்து காங்கிரஸ் கட்சி கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் தான். இது 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இல்லை. ஏன் அன்னைக்கு கூட்டணியில் பங்கோ உங்களுக்கு தேவையோ அப்படின்னு கிடையாது. இப்போ இவங்க கொடுக்குற இந்த சத்தம், ஜோதிமணி போன்றவர்கள் பேசுவது, மாணிக்கம் தாக்கூர் டெய்லி ட்வீட்டு போடுறது, தம்பி அழகாக சொன்னார், அவங்களால ட்வீட்டு போட முடியும், பூத்தில் ஆள் போட முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இங்கே இருக்கும் பொழுது
இந்த நெருக்கடி இருக்கிறதுக்கு முன்னாடியிலே அவங்க வந்து தேசிய கூட்டணியை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது அமித்ஷா தெளிவாக இருந்திருக்காரு. அதனால தான் போன வருஷமே வந்து ஏப்ரலில் எங்கே பிஜேபியும் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நம்ம தனித்து விடப்படுவோமோ தமிழ்நாட்டில் அப்படின்றதுனால அந்த கூட்டணி பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஆள் ஏடிஎம்கே விருப்பப்பட்டு பண்ணாங்க. அது பிஜேபியோட நிர்பந்தத்தில் உருவான கூட்டணின்னு தானே பொதுவான ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனால் பிஜேபியோட நிர்பந்தத்தில் தான் உருவான கூட்டணி. ஏன்னா அமித்ஷா தான் வந்து அந்த கூட்டணி இவங்க கோச்சிட்டு வெளியே வந்து விருப்பப்படவே இல்லை, விருப்பப்படலை. பட் அவங்க வந்து அமித்ஷா வந்துட்டு இங்கே வந்து பார்த்து பேசி அது கூட்டணி வந்துச்சு. பட் இது ஒழுங்காக போய்கிட்டு இருக்கிற ஒரு பஸ்ஸு. காங்கிரஸ் வந்து 17 சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பூத்தில் அவங்களுக்கு இருக்கிறது 30,592 பிஎல்ஏ. டிஎம்டிகே 1% தான் வாக்கு விகிதம், அவங்கள விட கூட போட்டிருக்காங்க. பிஜேபி வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர், 61,000 பேர் பூத்து போட்டிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் ஆல்மோஸ்ட் ஃபுல்லு. திமுக அதிமுகவோட கொஞ்சம் கூடுதல், 68,260 பூத் லெவல் ஏஜென்ட். கட்சிக்கு ஒரு பூத் லெவல் ஏஜென்ட் 1வது நம்பர் போடுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு. ஆனால் ஆசை பார்த்திங்கன்னா அதீத ஆசை. என்ன கேட்டால் வந்து கட்சியை வளர்க்கணுன்றாங்க, கட்சியை வளர்க்கணுன்றாங்க. இந்த நேரத்தில் அமைச்சராக்கி எங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கட்சி வளர்த்துருவோம். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எங்கே தொலைச்சிங்களோ அதை அங்கே தான் தேடணும். மக்கள்கிட்ட செல்வாக்கு போனதுனால தான் உங்களோட நிலைமை இன்றைக்கி வாக்கு வாங்கி சிரிச்சு. அதை வந்து நீங்கள் அன்னாரி வாலத்தில் போய் தேடக்கூடாது. அன்னாரி வாலத்துக்கு பேர் வர்றதுக்கு திமுக அவங்க இப்போ பொங்கல் பரிசுங்க, வெளிப்படையாக பேசுகிறேன். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி பொங்கலுக்கு போயிட்டு அப்பா நல்லா இருக்கியாத்தா, என்னத்தா எப்படி போகுது பொங்கல்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க வசதிக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க, ஒரு புடவை கொடுக்குறாங்க, வாக்காளராக பார்க்குறாங்க, பொதுமக்களாக பார்க்குறாங்க. இவ்வளோ ட்வீட்டு போடுறீங்கல்ல டெய்லி, பெரிய பெரிய பணக்காரர் தானே, பெரிய பெரிய கேட்டில் இருக்கீங்களா, உங்கள் கட்சியில் எத்தனை பேர் பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க? சரி, தீபாவளி நீங்கள் கொண்டாட மாட்டீங்க, கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட மாட்டீங்க, பொங்கல் கொண்டாடலாம்ல, ஜனநாயக பொங்கல் கொண்டாடுவீங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பொங்கல் கொண்டாட மாட்டீங்க. ஆனால் அப்போ பொங்கல் கொண்டாடுற செந்தில் பாலாஜியும் பொங்கல் கொண்டாடுற கேஎன்ஆரும் உழைச்சி உங்களுக்கு சீட்டு வாங்கி தரணும், அதை தலைமை பார்க்கணும். காங்கிரஸ் இப்போ ஜனநாயகனுக்கு பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான், பொதுமக்களுக்கு பொங்கல் வைக்கணும்னு தோணாது. ஆனால் பூத்தில் ஒண்டி இவங்களுக்கு அதிகமாக ஆளை போடணும், சீட்டை கொடுக்கணும், உழைக்கணும். திராவிட கட்சிகள் இவங்க ஜெயிச்சுட்டா அப்படியே திருப்பி மழையாத கஷ்டப்பட்டு ஜோதிமன் அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் கமலுக்காக பேசுனீங்கன்னா ஓகே ரைட்டு, நீ கூட்டணியில் வந்துட்டல. ஆனால் கூட்டணியில் இருந்துக்கிட்டு அவர் திமுக தீய சக்தின்னு சொல்லும்போது அவருக்கு பேசுகிறீங்க. அப்போது போன வாட்டி மனசாட்சியோடு நீங்கள் எதனால் இவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சிங்க? மாணிக்கம் தாக்கூராச்சும் ஏதோ கொஞ்சம் ஓட்டில் ஜெயிச்சார். ஜோதிமணி எவ்வளோ ஓட்டில் ஜெயித்தாங்க? யாரோட உழைப்பு, யாரோட பங்களிப்பு, அதெல்லாம் மறந்துட்டு எப்படி இவங்களால் இப்படி பேச முடியுதுன்னு தெரியல. கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, அது ரைட்டு, உள்ளே உட்காந்து பேசலாம். இன்றைக்கி எனக்குமே வந்து ராகுல் காந்தி இன்றைக்கி அதை பேசியிருக்கணும். இதே அவர்கள் கரெக்டாக சொன்னார். இதே பஞ்சாயத்தை பண்ணி தான் பீகாரில் ஆர்ஜேடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டு வந்துட்டீங்க. நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தீங்கன்னா இந்த தேர்தலில், இதுக்கு முன்னாடி தேர்தலில் தேஜஸ்வி வந்து முதலமைச்சராக உட்காந்துருப்பார். இப்போ உறவாடி கெடுக்கிறதுன்றது பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்தா அது அவங்களுக்கு பிடிக்குது, அது பழக்கமாகி போச்சு. திருப்பி மறுபடியும் அறிஞர் அண்ணா பிறந்து வந்து மறுபடியும் இடத்த காட்டணும், இன்றைக்கி இருக்கிறவங்களே காட்டுவாங்க. இது தேர்தல் நேரத்தினால திமுக வந்து அமைதியாக இருக்குது. இது இப்படியே நீடிக்குன்னா ஒன்று போகிறதுனா போயிடணும் வேகமாக. 8 வாரம் தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து இப்போ கடலூர் போனால் அவங்க, தென்காசியில் இவங்களே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி விளவங்கோடு, குளச்சல், இப்போ இதெல்லாம் வந்து அப்போ அங்கே இருக்கிற திமுக காரங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். நீங்கள் வந்து கட்சி வளரலான்றீங்க, அமைச்சரவை வரல, உங்களால் எம்எல்ஏ பதவியே நிறைய பேருக்கு போச்சே, கவுன்சிலர் மேயர் பதவியெல்லாம் உங்களால் போச்சே திமுக அதிமுகவுக்கு. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும் திமுக காரங்களுக்கு? அதனால் இந்த இடத்துல வந்துட்டு கட்சியை பலப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆனால் நான் சொன்ன சூழலில் அதிமுக பிரச்சனைக்கு வருவோம். அதிமுகவில் இப்போ டிடிவி ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன பேசினார் பார்த்தோம். இப்போ ஒருவேளை அவர் மீண்டும் என்டிஏக்கு வந்தாலோ, இல்லை ஓபிஎஸ் எங்களை வந்து அகல பாதாளத்துக்கு கொண்டு போனவர் எடப்பாடின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தொண்டர்கள் மத்தியில் பேசுகிறார். அப்போ மீண்டும் இவர்கள்லாம் ஒருவேளை என்டிஏக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருந்து என்டிஏக்கு ஏறக்குறைய வந்துட்டார்ன்றதான் இப்போ பேச்சு டிடிவி. ஒருவேளை ஓபிஎஸும் வந்தால் இதெல்லாம் வந்து ஜெல் ஆகும், அந்த கெமிஸ்ட்ரி இருக்குமா இவங்களுக்கு? ஓபிஎஸ் அவர்களது ஜெல் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் வழக்கு போட்டிருக்காரு. அண்ணன் வந்துட்டு ஒரு அவரோட சிந்தனை என்பது ஒருங்கிணைந்த அதிமுகனா அது ஒரு நல்ல தெளிவான சிந்தனை தான், நல்ல சிந்தனை. ஆனால் நிஜத்தில் அப்படியா இருக்குது? நான் பெருசா நீ பெருசா, நான் எப்படி உன்னை முதுகுல குத்துறேன் பார், நான் எப்படி உன் சாரை பறிக்கிறேன் பார் அப்படின்னும் போது நீயா நானான்னு அந்த சண்டை வரும்போது கட்சியெல்லாம் அப்புறம் முதல்ல என்ன சேலஞ்ச் பண்ணுறாலும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஒரு பக்கம் போட்டுட்டு கூட்டணியில் வந்து கேஸ் ஒரு பக்கம் போட்டு ரெட்டலையில் கொடுங்கன்னா யாரு கொடுப்பா? கூட்டணியில இருந்து வேற சின்னத்தில் நின்னாலும் ஓட்டு வாக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வீடு சண்டே ஆகி போச்சு, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி ஆகி போச்சு, அந்த வீட்டில் இருக்கவர் கிரக பிரசமோ கணபதி ஹோமமோ பண்ணுறேன்னாரு, எதிர்கேஸில் போட்டவங்களை கூப்பிடு அப்படின்னா அவர் கூப்பிட முடியுமா? யதார்த்தத்தை பேசு. அப்போ அது இல்லாமல் சண்டையெல்லாம் ஆகி போச்சு. ஒன்று நீங்கள் சேலஞ்ச் பண்ணிங்க, 2 வாட்டி அவரை சேலஞ்ச் பண்ணிங்க, கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணிங்க, தனியாக வந்து பலாப்பழத்தில் சேலஞ்ச். நீங்கள் ஜெயிச்சு ஒருவேளை அமைச்சர் ஆயிருந்தா இல்லை தோத்தா கூட பரவாயில்ல,
சரி நான் உங்களை நம்பி பலாப்பழத்தில் நின்று தோற்று போயிட்டேன், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு இணையமைச்சரா, முருகன் தோற்று தானே இணையமைச்சராங்கிறார். அது பிஜேபி கொடுக்கலையே. அப்போ பிஜேபி எதுக்கு கொடுக்காத, பிஜேபி எதுக்கு அப்படி நம்பணும்? இப்போ பிரச்சனையே அதிமுகவில் இவ்வளோ பிரச்சனை ஆனது காரணமே பிஜேபி செய்வான், மேலே இருக்கவன் பார்த்துக்குவான், அவன் செய்வான், இவன் செய்வான், யாரும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே செய்வினை செஞ்சீங்கன்னா தான் உண்டு. இல்லை, அமித்ஷா பிரிச்சு வச்சு வித்யாசாகர் ராவ் சேர்த்து வச்சது அதே நிலையில் இன்னைக்கு எதிர்பார்ப்பு இருக்கு சார். மக்கள் தான் சார் ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்க. நீங்கள் மக்கள் கிட்ட போய் இந்த 4 வருஷத்தில் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், களத்தில் நின்று பொங்கல் பரிசு ஏதோ ஒன்று, நீங்கள் ஏழை பாழைகள் கிடையாது, நீங்கள் அந்த கட்சியில் இருந்து நல்லா வசதி படைத்தவர்கள் தான். அதாவது பொது செயலாளர்ன்ற ஆசை இருக்கும்பொழுது அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற செலவினங்கள். நேற்று வர சுப்புரத்னம் சார் இங்கே நம்ம கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார், விட்டு கொடுத்தாரா எல்லளவு ஓபிஎஸ் இன்னைக்கு போயிட்டார். ஏன் போறாரு, எதனால போனார்? நம்பிக்கை இழந்துட்டார். மாஃபாய் பாண்டியராஜன் அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்து இவரை நம்பி வந்தவொடனே இருக்கிற எல்லா காலம் இன்னும் மோசமாக போச்சு. இவரே ஃபர்ஸ்ட் துணை முதல்வர் ஆகிறதுக்கு தயாராகிறார். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அந்த அந்த மனப்பான்மை இருக்கு இல்லைங்களா? இந்த பலவீனம் தெரிஞ்சதுனால தான் எடப்பாடி இவங்களை சேர்த்துக்கவே முடியாதுன்றதுல தீர்மானமா இருக்காரா? அவரு இவங்களால வேல்யூ அடிஷனே கிடையாதுன்றதுல அவர் தெளிவா இருக்காரா? வேல்யூ அடிஷன் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ஆட்டத்தில் நீ வேணாம், எங்கள் 12 பிளேயர்ஸ் இவங்க தான், நாங்கள் தான் ஆடுவோம், வேற யாருன்னா டீமில் செத்தா போய் ஆடுப்பா போப்பா அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லியிருக்காரு. இவர்கள் ஊடகத்தில் பேசுகிற தன்மை அதை இதை வைத்து அதிமுக தொடர் தோல்வி 8 தோல்வி ஆகிப்போச்சு. அந்த தோல்வி இருக்கிறதுனால ஒரு பேசு பொருளை ஒன்றிணைவும் சேருவோம் அவங்க தான் ஆட்டத்தை முடிச்சு வேணவே வேணாம், நான் தோத்தாலும் பரவாயில்ல, இன்னும் சாபுத்திரியில் சேர்த்துக்க மாட்டேன், இன்பின் அவுட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன். அதில் போயிட்டு இதுக்கு மேலே அப்புறம் சசிகலா அவர்களை இறக்கி விடுவாங்கண்ணா. ஏன் அந்த நேரத்தில் தான் இறங்குவீங்களா? என்ன கொம்பன் மாதிரி பருவகாலை மழை வந்ததுக்கப்புறம் தான் கொம்பன் மலையிலேருந்து இறங்குவாப்புல. சரி நீங்கள் இறங்குனா ஆல்ரெடி அமித்ஷா சலங்கை கட்டிகிட்டு இருக்காரு, அவர் இறங்க மாட்டாரா? அமித்ஷா சலங்கை கட்டி இறங்கி ஆடினா எல்லாருமே ஊழல் கட்சியாகவும் அவர்கள் ஒண்டி தான் புனித கட்சியாக இருப்பாங்களே, அந்த ஆட்டம் தயாரா? இவங்க எல்லாருமே நம்புறது இந்த பப்பட் ஷோவில் வந்து இயக்குறதே வந்து அவர் தான் அந்த அமித்ஷா. என்டிஏ கூட்டணி வீக்கா இருக்குன்னு நான் சொல்றேன். என்டிஏ கூட்டணி பலமா இருக்கு. தேர்தல் ஆணையம் இப்போ கடைசியாக சென்சார் போர்டு வேற கூட்டணிக்கு வந்திருக்காங்க, சிபிஐ இருக்காங்க, அமலாக்கத்துறை இமாம் பேரை கூட வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி கூட்டணி பலவீனம்னு சொல்வீங்க? இதுல பெயின் பிளேயர் இது எத்தனை பேசுனதுல நம்ம விஜய்ன்ற ஒரு கேரக்டர் தாவேக்கான்ற கட்சி அவர் ஆலிடேல இருக்காரு சார். இப்போ அதாவது சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது பொங்கல் கொண்டாடிட்டு வர அப்படின்னு ஒரு தலைவர் கேட்டு அதை பாஜக சிபிஐயும் தாயுள்ளத்தோடு அனுப்புனது நான் இங்கே தான் பார்க்குறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி கொடுக்கல. சிபிஐ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர் கொடுக்குறாங்க. எவ்வளோ வாட்டி பொங்கலுக்கு முக்கியத்துவம் கூட கொடுங்கலாம் கேட்டிருப்பாங்க இங்கே இருக்கிற மொழி போராளிகள்லாம், அப்போல்லாம் கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் பொங்கல் கொண்டாட்டு வர விசாரணை அப்புறம் வச்சுக்கலான்னு அவங்க ஒரு உண்மையில கருணையோட ஒரு ஸ்காட்லாண்டு யார்டாக எனக்கு என் சிபிஐ கண்ணுக்கு தெரியுது. போயிட்டு வாங்க, பொங்கல் தான் முக்கியம், விசாரணை 40 பேர் அப்புறமா கூட நம்ம பேசிக்கலாம், நீங்கள் போயிட்டு கரும்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. நன்றி. திரு ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமியும் இப்போ களத்தில் இருக்கிறார். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்னாடியே போய் டெல்லியில் போய் உடன்பாடு வச்சுட்டு வந்துட்டார். பாஜகவோடு அழகிலா சொல்கிறீங்களா சார்? அதிமுகவை நம்பி தானே பாஜக தமிழ்நாட்டில் இருக்கணும். பெரிய கட்சி அதிமுக தானே? இல்லை பெரிய கட்சி அதிமுக தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொண்டு இந்த 2 பேர் அரசியல் கட்சிகள் தான் எந்த தேர்தலானாலும் இவர்களுக்குள்ளே தான் வரணும். ஆனால் 2023 வெளியேறி போயிட்டு 2024 ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, இனி இந்த தேர்தலில் எந்த தேர்தலிலும் சேரமாட்டோம் என்று உறுதியாக தெரிவித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் போனாருங்கிற கேள்வி இருக்குல்ல. வந்துட்டு சொல்கிறார், இந்த 4.5 ஆண்டு நான் முதலமைச்சர் ஆனதுக்கு பாஜக தான் காரணம், நான் நன்றியோடு இருப்பேன்னார். 2024 அந்த நன்றியை கொஞ்ச நேரம் ஒத்தி வச்சுட்டு இப்போ மறுபடியும் வந்துட்டார். அது பாஜகவே பொருட்படுத்தலையே, அவங்களே திருப்பி கூட்டணியை புதுப்பிச்சுட்டாங்களே, அவர் தான் தலைவர்ட்டாங்க. அதான் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் கால் பண்ணணும். இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம்னு ஒரு 6-7 வருஷமாக கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. 2018 அதுதான் சொல்கிறேன். அந்த வியூகத்தை வகுக்க இப்போ தொடங்கிட்டாங்களோ இருக்குது. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை வெளியேற்ற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் கருத்தாக்கம் இருக்குமேயானால் இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி அதோடு கூட்டணி வச்சு பண்ணாதான் சரியா வரும். இன்றைக்கும் கூட நீங்க சொல்றதுக்கே முரணா இருக்கு. இல்ல அதிமுக இங்க வேறுன்றணும்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாடுன்றது அவங்களோட லாங் டேர்ம் அஜெண்டா. அப்ப அதுல ஒரு கழகம் அழிஞ்சாதான் அவங்க வேறுன்றதுக்கு கொஞ்சமாவது வேறு பிடிக்க முடியும். அப்போ அவங்களோட இலக்குன்றது அதிமுக பலவீனப்பட்டு வீணா போனாதானே அவர்களுக்கு வழி பிறக்கும். இல்ல அதற்கான பிரித்தாலும் சூழ்ச்சியோ இந்த இணைப்புக்கு அவர் இடையூறாக இருக்கிறாருங்கிறத ஒத்து போறதுக்காக நான் அதை சொல்ல வர்றேன். இந்த பிடிவாதம் காட்டுகிறார்ல, இந்த பிடிவாத நிலையிலிருந்து இவரை அந்த ஒரு இயல்பு நிலைக்கு என்னோடு நீங்கள் கூட்டணியை வைக்க முடியாத நீங்கள் வந்துட்டீங்க,
உங்களோடு இருந்தவங்க, காலமெல்லாம் உங்களோடு பயணித்தவர்கள். இந்த கட்சியை நிறுவிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து பிரிந்து சென்று மிக கடுமையாக விமர்சித்த எல்லோரையும் அரவணைத்தாங்க. அவங்களுடைய எண்ணம், நோக்கம் என்பது கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம். சார் அவர் கட்சியின் சொல்லிட்டாரு, வெற்றி நான் முக்கியம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்ல, அதான் நான் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு அவரு. அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். இந்த பிடிவாத போக்கு இருக்குல்ல, என்னிடம் கட்சி இருக்க வேண்டும், நான் தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பேன். இது வந்து சிலுவம்பாளையத்தில் தொடங்கின கட்சியில் 2000 பேர், நீங்க 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்கான்ல, பல லட்சக்கணக்கான நிர்வாகிகள். திரு எடப்பாடி மாதிரி திறமையானவர் இருக்கான். தனக்கு கிடைச்ச வாய்ப்பை, சந்தர்ப்பை, அதிகார பலத்தை, பணபலத்தை பயன்படுத்தி ஒற்றை தலைமைன்னு போய் எல்லோரையும் புறக்கணிச்சு ஆனா இந்த நிர்வாகிகள் அமைப்பு அத்தனையும் வந்து எடப்பாடி பழனிசாமின்ற அந்த சிவபாளையத்துக்காரர் பின்னாடி அணிதிரண்டு நிக்கிறாங்க. இல்ல இந்த நிலைப்பாடு யார் அவருக்கு எதிராக இது வரைக்கும் போகல. இல்ல அதுதான் நான் சொல்றேன். நான் சொன்னேன்ல, பணபலம், படைபலம், அதிகார பலத்தை பயன்படுத்தி பண்ணாருன்னு. அதோட உள்ளீடு உங்களுக்கு நிச்சயமா புரியும். கார்த்தி எனக்கு தெரியாது இல்ல, அதனால தான் சொல்றேன். ஒரு இயக்கத்தை தலைமை ஏற்கக்கூடிய நோக்கம் என்னவா இருக்கணும்? களத்துல வெற்றி பெறணும், வெற்றி இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நான் வென்று காட்டுவேன்றாரு அவர். இதுல முடியாதுங்கிறேன். வெறும் 136 ஓட்டுல டி நகர்ல தோத்து போயிட்டாருங்க 2020 சத்யா. 400-450 ஓட்டுல போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 38-40 தொகுதி தென் மாநிலங்கள்ல ஒரு தோல்வி அடைஞ்சிருச்சு. அதெல்லாம் சரி செஞ்சுட்டேன்றாரு. இப்போ எது இப்ப சரி செஞ்சுட்டேன்றாரு. டிடிவி போயிட்டாருன்னா அதை சரி பண்ணி பண்றாரு. அது முடியாதுங்கிறேன். டிடிவினாலையும் முடியாது. நீங்க இந்த டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த கணிசமான வாக்கு வங்கியை திரும்ப இங்க இணைத்தால் தான் வெற்றி சாத்தியம். ஆட்சி அதிகாரத்துடைய வெற்றி சாத்தியம். இந்த 10 நாள் நடந்துமா? முதல் பதிவுல சொன்னேன் சார், இந்த 10 நாள் அது நீங்க சார் ஒரே நாள்ல முடியும் சார், ஒரே நாள்ல முடியும். 23 அப்ப ஓபிஎஸ் மேடையில இருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? அதான், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எடப்பாடிக்கு மனம் இல்ல, இடம் இருக்கா மேலன்றத இப்ப கேள்வி. சத்யா இல்ல, அந்த பிடிவாதத்தை தளர்த்தணுங்கிறதா என்னோட பார்வை. இல்ல, உங்களோட கோரிக்கையை வைக்கிறீங்க. ஒரு அனுமானமாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமை சரியில்லை, அவர் பணபலம், அடியால் பலத்தை வச்சு தான் இது பண்ணாரு எல்லாம் சொல்லலாம்ல. எல்லாம் சொன்னாலும் சரி, இப்போ அவர்கிட்ட எடுத்து ஏன் ஓபிஎஸ்க்கு கொடுக்கணும்? அவர் என்னத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காரு? இப்போ வெளியே போனதுலேருந்து ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணியிருந்தா வேல்யூ அடிஷன், இல்லை அவர் எல்லாம் தோற்றுருவோம் நெகட்டிவ்னு சொல்லுவீங்க. எந்த இம்பாக்டுமே இல்லை, எதுவுமே வேண்டாட்டாரு. பிரிந்து கிடக்கிற, என்னை நம்பி வந்திருக்கிற அதிமுக காரன் காலமெல்லாம் அவனை சேர்த்துங்க, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் அப்படின்ட்டாரு. இப்போ ஒண்ணுமே வேணான்றவர் எதுக்கு எனக்கு வேணவே வேணான்றார் எடப்பாடி. அதாவது இருங்க, அவர் முடிச்சிரு சார். அடிப்படை உறுப்பினர்களா இதுல பயணித்தவர்களை கொண்டு போய் இணைச்சிட்டு போகணுங்கிறத கடைசி வரைக்கும். அவங்க தொண்டர்களை வர வேணான்னு எப்பவுமே எடப்பாடி சொல்ல, யார் வேணா வரலாம், அந்த நபர்கள் முக்கிய தலைவர்கள் மட்டும் தான் வேணான்னாரு எடப்பாடி. இல்ல அதுவுமே இப்ப நீங்க வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீங்க போட்டியிட்ட தொகுதியில மட்டுமா ஜெயிச்சிட்டு மற்றவங்களாம் தோத்துட்டாங்க, நான் மட்டும் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட சேர்த்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் வெளியில இருந்து இப்போ சார் மாதிரி வெல்விஷர்ஸ் வந்து சொல்லலாம், பாருங்க அவர் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு, அவருக்குன்னு ஒரு பலம் இருக்குன்னு. அந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே அது வந்து பிரச்சனை பண்றதாக இருக்கட்டும், சும்மா ஒரு டீ கடை பிரச்சனை பண்றதா இருக்கட்டும், எதுலையுமே அது ப்ரூவ் பண்ணலையே அப்படின்னு. ராமநாதபுரத்தில் ரெட்டலையை வந்து 3வது இடத்துக்கு 4,32,000 வாக்குகள் வாங்கி கட்டுத்தொகையை இழக்க வச்சிருக்கிறார். அதாவது அதான் ஒரு தொகுதிக்கு, சட்டமன்ற தொகுதிக்கு 60,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்ப 5,000 ஓட்டு ஒரு பார்லிமெண்ட்ல வந்து ஓட்டு வாங்கிட்டு 2வது இடத்துக்கு வந்துட்டு எனக்கு கட்சியில வந்து மீண்டும் சேர்த்து கோஆர்டினேட்டர் ஆகுங்களா? அதுவும் முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், அவ்வளவு அமைச்சர் பதவியில் அத்தனை வருஷம் இருந்தவர், நான் கட்டுத்தொகை இழக்க வச்சேன் அப்படிங்கிறத ஒரு அச்சீவ்மெண்ட்டாக காட்ட முடியாது. இன்னொன்று, நீங்கள் போகிற இடமெல்லாம் வந்து எனக்காக வந்து நிற்கிறாங்க, இப்போ என்னால் வந்து அதிமுகக்குள்ள கட்டமைப்புக்குள்ளே ஒரு சலசலப்பை உருவாக்க முடியும் அப்படின்ற எந்த திருட்டுமே இல்லையா, திருட்டும் இல்லை, வேல்யூ இல்லை அப்படின்னும் போது நான் வந்து ஒரு ஒரு முகாந்திர ஒரு முகத்துக்காக நான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற. அப்ப இந்த ஸ்கீம்ல வந்து பாஜகவோட ஸ்கீம்ல ஓபிஎஸ் கிடையாதா? ஓபிஎஸ் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னா, வெளிப்படையாக அவர் நிராகரிக்கிறது போல ஒரு தோற்றத்தை காட்டிவிட்டா அது ஏதாவது நெகட்டிவான பர்செப்ஷன் உண்டாக்குன்றதுனால கடைசி வரைக்கும் அவர் வந்து ஒரு ஆர்ம்ஸ் லென்த்லேயே, 1 ஆர்ம்ஸ் லென்த்லேயே வச்சிருப்பாங்களோ இல்லையா, அவரே போயிடுவார் வேற ஏதாவது இடத்துக்கு. இப்போ ஒரு புது அமைப்பு ஆரம்பிச்சு தாவேகா கூட போறாரோ இல்லை வேற ஏதாவது பண்றாரோ, அது தாவேகா வந்துட்டு இருக்கு, அங்க போவார். அதான் அவர் வந்து அதான் சொன்ன மாதிரி அவர் ஹாலிடேல இருக்காரு. ஹாலிடே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கூல் லீவ் விட்டு ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் தான் தெரியும். கடைசியா 18ஆம் தேதி பேசியிருக்காரு விஜய் அரசியல், டிசம்பர் 18. அதுக்கப்புறம் எப்போ பேச போறாரோ அது வரைக்கும் ஓபிஎஸ் அவர் காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வந்து இப்போ தாவேகா சேர்த்துறதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆட்கள் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பயங்கரமான ஆட்கள் தான் வந்திருக்காங்க. அது அல்ல அது வந்து அதான் சொன்ன மாதிரி அது வந்து அது ஒரு கூட்டணி கட்சியை
அது தனி என்டிட்டி கிடையாது, அது ஒரு கூட்டணி கட்சி. ஓபிஎஸ் போன்ற ஆட்களுக்கு இது மேலே அதுதான் வந்து சரணாலயம் போல இது இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் இந்த 10 நாட்களுக்குள்ள இப்போ இதெல்லாம் ஏதாவது ஒரு தெளிவு வருமா? என்ன நம்பிக்கையில் பாஜக இவ்வளோ உறுதியாக சொல்லுது 23ஆம் தேதி தலைவர்கள் எல்லாத்தையும் சந்திக்க வச்சிரும் பிரதமர்கிட்ட? இல்லை அதான் இப்போ நீங்கள் அந்த கணக்கில் ஓபிஎஸ் இருக்க மாட்டார், மற்றவங்க தேமுதிக, எல்லாரும் பாமக, தேமுதிக அதான் அந்த அவங்க உடச்ச தேங்காய் எங்கே மலருதுன்றது அவங்க பொறுப்பு தான். அதெல்லாம் இருக்கோ இல்லையோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாஜக வந்து அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10 நாள் நாங்கள் கதை வடிச்சிருவோம். அந்த இப்போ சிவாஜியில் சொல்லுவார்ல, நீ ரிலாக்ஸாவா ஆனால் நான் 10 நிமிஷத்தில் உள்ளே போயிடுவேன் அப்படின்றவரில், அந்த மாதிரி நாங்கள் 10 நாளில் முடிச்சிருவோம், நீ தேங்காய் எடுத்துகிட்டு வரதும் வராதும் ஓம் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மெசேஜ் ஒழிய தேமுதிகாக இன்னும் 2 நாள் வச்சுருப்பாங்க 3 நாள் வச்சுருப்பாங்களா எதிர்பார்க்க முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 10 நாட்களில் பிரதமர் மோடி வரும் பொழுது கூட்டணிகள் இறுதி செய்யப்படுதா இல்லை ஏதோ ஒரு தெளிவு பிறப்புதா இல்லையான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.